வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. பரண்மேல் ஆடு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி ஜி சீனிவாசன் ஆவார். இவர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா தேத்தாக்குடி தெற்கு பகுதியை சேர்ந்தவர் ஆவார். ஆசிரியர் தொழிலில் இருந்து ஓய்வு பெற்ற பின் வேளாண்மையோடு உபத்தொழிலாக ஆடு வளர்ப்பில் ஈடுபாடு கொண்டதன் காரணமாக திருவாரூர் உழவர் பயிற்சி மைய ஆலோசனையின் பேரில் பரண்மேல் ஆடு வளர்ப்பில் சிரோகி, தலைச்சேரி, ஒசமணப்பாடி போன்ற இன ஆடுகளை தேர்வு செய்து அதற்கு முறையான தீவனங்களை அளித்து ஆடு வளர்ப்பில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டிருந்தேன். நான் விஆர்எஸ் கொடுத்தது பின்னால் கார்த்திகை சாவடி பண்ணி அதன் மில்லுக்கு கொடுத்துருந்தேன். அதுக்கு பின்னால் நான் எக்ஸ்டென்சிவாக தமிழ்நாட்டில் டூர் பண்ணும்பொழுது இந்த ஆடு வளர்ப்பில் ரொம்ப லைக்கிங் இருந்தது. அப்போ இந்த ஆடு வளர்ப்பு, பரண்மேல் ஆடு வளர்ப்பு நாமும் செய்யலாம், அந்த ஊருக்கு முன்மாதிரியாக இருக்குன்ட்டு சிரோகி, தலைச்சேரி, உஸ்மனாபாடி அந்த 3 இனத்தை செலக்ட் பண்ணி நான் பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையை செய்து வருகிறேன். இதற்காக 3 ஏக்கர் நிலத்தை புல் சாவடி, பலவிதமான புல் சாவடியை செய்து இப்போ அதை ஃபீட் பண்ணுறேன். இதில் பரண்மேல் ஆடுகளில் வியாதி வர்றதே இல்லை. சாதாரணமாக கீழே 4 அடி கீழே புழுக்க கொட்டுலுது, மேலே சுத்தமாக ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு க்ளீன் பண்ணிடுறோம். புழுக்க கொட்டும் பொழுது ஓடரும் மேலே வர்றதில்லை. அந்த உப்பு கலவையோ ரசாயன கலவையோ அந்த ஆட்டுக்கு வியாதியை தாக்கிறதுக்கான தாக்கத்தை குறைக்குது. உணவு முறையில் கவனம் அதிக ஈடுபாடு கொட்டுறதுனாலையும் அந்த வளர்ச்சியானது மிக அதிகமாக வேகமாக வருகின்றது. அதன் மூலமாக லாபத்தை அதிகமாக கிடைக்கின்றது. தீவன முறை மிகவும் எளிதான தீவன முறை. லோக்கலில் கிடைக்கிற மரத்தழைகளும் புல்லுகளையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்குன்னு ஒரு 2 ஏக்கர் பயிர் பண்ணோம்னா ஒரு 5-6 புல் வகை இருக்குது. அந்த புல் வகையை அறுத்து காலையில் போடுறது. அப்புறம் புண்ணாக்கு தண்ணி, ஏதாவது தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இன்னும் கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி தண்ணி வைக்கிறது. அப்புறம் முக்கியமான ஒன்று என்னென்னா உலர் தீவனம், அடர் தீவனம் வைக்கிறது. இது மாதிரி ஒரு நாளைக்கு 5 வேளை உணவு கொடுக்கும் பொழுது அதுக்கு தேவையான உணவு கிடையாது. தண்ணி குடிக்கும் பொழுது அந்த தாது உப்பு கலவையை கட்டியாக தொங்க விட்டுறோம். நம்ம அதை நாக்கால் நக்கி அந்த தாது உப்பு போதுமான அளவு எடுத்துக்கிட்டு, ஆக வளர்ச்சி விகிதத்தை சீரான முறையில் நம்ம கொடுக்கறதுனால வளர்ச்சி விகிதம் ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவுக்கு கிடைக்கிது வளர்ச்சி. இன்னொன்று என்னென்னா, சாதாரண மழை காலத்தில் புல் கிடைக்காது, தழை கிடைக்காது. அந்த நேரத்தில் அடர் தீவனத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் கிடச்சிருது. பேலன்ஸ் கிடச்சி உணவு நல்ல வளர்ச்சி, ஆடு வளர்ச்சி சீராக. இப்போ நீங்கள் ஆட்டை பார்க்கலாம், வளன்னு அந்த தோலெல்லாம் மிருதுவான நிலையில் அதுக்கு இருக்கும். அதாவது தீவன பற்றாக்குறையே அறவே ஏற்படாது. ஒரு 50 ஆடு வளர்த்தா சாதாரண முறையில் ஒரு 50 குட்டி நிச்சயம். 50 குட்டி நிச்சயங்கும்போது 5735 3 லட்சம், 5740 4 லட்சம் கிடைக்கும். 4 லட்சத்தில் எப்படி தான் எட்டி பிடிச்சா கூட 2 லட்சம் நம்ம செலவழிக்க முடியாது. 2 லட்சம் பக்காவாக கிடைக்கும். 50 ஆடு 100 ஆடுன்னு 4 லட்சம் கிடைக்கும். அதான் நல்ல மிச்சம் கிடைக்கிறது. விவசாயி ஜி சீனிவாசன் அவர்களை 09345252727 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேளாண்மையில் உழவர் பெருமக்களுக்கு இயற்கை சீற்றங்கள், ஆள் பற்றாக்குறை போன்ற இடர்பாடுகளை கடந்து வேளாண்மை தொழிலை மேற்கொண்டாலும் அவர்களது பொருளாதார இழப்பினை ஏற்படுத்துவது ஏழைகளாகும். இதனை ஒழிக்க உழவியல் முறையில் வரப்புகளின் அளவுகளை குறைத்தல், வரப்புகளின் ஓரங்களில் சப்பாத்தி கள்ளிகளை வளர்த்தல், கிட்டி வைத்து பிடித்தல், ஆந்தை பந்தம் வைத்தல், புகை போட்டு பிடித்தல் போன்ற முறைகளின் மூலமாக எலிகளை ஒழிக்கலாம். இது குறித்து மேலும் விளக்கம் தருகிறார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய
பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்கள். விவசாயிகளுக்கும் இந்த மனிதருக்கும் இந்த எலி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. மனுஷனுக்கு நோயை பரப்புது. அதேமாரி விவசாயிகள் வயல்களில் உள்ள தானியங்களும் பயிரையும் சரி இது சேதப்படுத்துது. அதுமாரி தானியங்களை சேமிக்கும் இடங்கள்லையும் இது சேதப்படுத்துது, வீடுகள்லையும் சேதப்படுத்துது. பொதுவாக நம்ம நாட்டில் 400 கோடிக்கு மேலே எலியோட எண்ணிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட சேத மதிப்பு பார்த்திங்கன்னா நம்முடைய தானிய உற்பத்தியில் 10% இந்த சேத உற்பத்தியை பண்ணுது அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிருக்காங்க. நம்ம நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் 2500 கோடி ரூபா எலியினால் இழப்பு ஏற்படுது. இதை நம்ம கண்டிப்பாக இதுக்கான முயற்சியை எடுக்கணும். தனிப்பட்ட முறையில் ஒரு விவசாயி எடுக்கும்போது அந்தளவு பலன் கிடைக்கிறதில்ல. எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது தான் இதுக்கு பலன் கிடைக்கும். இதோட பல் அமைப்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமே வளரக்கூடியது. அதனால் எதையாவது கராண்டிக்கிட்டே இருக்கும், அதுக்கு கடிச்சிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எலியோட நிறைய ரகங்கள் இருந்தால் கூட வரப்பெளி, சுண்டலி, வயலெளி, பெரிச்சாளி, இது மாதிரி நிறையா வகைகள் சொல்லலாம். எலியை பொறுத்தளவு நிறையா வகைகள் சொல்லலாம். இது ஒன்றுமே பார்த்திங்கன்னா 40 நாளைக்கு ஒரு குட்டி போடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஒவ்வொரு தடவையும் குட்டி போடும்போது 5லேருந்து 15 குட்டிகள் வரைக்கும் போடும். அதனால் இதை நம்ம சீக்கிரம் பேக விடாமல் நம்ம தடுக்கணும். அதேமாதிரி வயலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சில உளவியல் முறைகள் நம்மளே கடைபிடிச்சோம்னா இந்த எலியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். வரப்பு பெருசாக இருக்கிறத குறைச்சிடணும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகள் தன்னுடைய வரப்பை உடைச்சி சின்னதாக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதேமாரி வயலில் பார்த்திங்கன்னா வரப்பில் வயலில் இல்லைலாம் நிறைய புதராக களை செடிகள்லாம் இருக்கும், புதர் இருக்கும். இதெல்லாம் அப்பப்போ அகற்றிட்டு ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த எலி வர்றதோட வாய்ப்பு குறையும். அதுமாரி வயலுக்கு ஓரம் இந்த வைக்கோல் போர் போடுறோம் அப்படின்னா அந்த வைக்கோல் போரை வயலுக்கு ஓரத்தில் போட்டோம்னா அது அழகாக எலி போய் உள்ளே உட்காந்துக்கும், நிறைய இனப்பெருக்கம் பண்ணும். இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த போர் போடாமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். அதுமாரி தலைச்சத்து வயலுக்கு கொடுக்கும்போது நிறையா கொடுத்துட்டோம்னா பயிர் மூடிக்கும். ஸோ அது எலிக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையாக போயிடும். அதனால் தலைச்சத்து கொடுக்குறத கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்கும்போது அந்த எலி உள்ளே தங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ஸ்பேசிங் நெல் வயலை பொறுத்தளவு 20க்கு 10, 15க்கு 10 அப்படின்னா ரொம்ப நெருக்கி நடுறதை விட கொஞ்சம் ஸ்பேசிங் விட்டு நட்டோம் அப்படின்னா இந்த வெயில் வெளிச்சத்தில் அது எலி உள்ளே போகாது. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள். சில இடத்துல ரொம்ப பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளம் ஆட்டோமேட்டிக்காகவே எலி செத்துரும். ஆனால் வெள்ளம் வராத இடங்களில் நம்மளே வெள்ளம் மாதிரி ஒரு தண்ணியை விட்டு கட்டி வரப்பெல்லாம் முழுகிற அளவுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னாவே இந்த எலி கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இது ஒரு விஷயங்கள். சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் இஞ்சி, கொத்தரை, அதேமாரி சப்பாத்தி கல்லி இதெல்லாம் ஓரத்தில் நட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் வைக்கும்போது அந்த வாசத்துக்கு அது வர்றதில்லை. இது ஒன்று. அடுத்தது எலியை பிடிக்கிறது தஞ்சாவூர் கட்டி வச்சு பிடிக்கிறாங்க. இதில் பல நடைமுறையில் உள்ள வழக்கங்கள். அதேமாரி வரப்பை வெட்டி பிடிக்கிறது இதெல்லாம் ரெகுலராக செஞ்சிட்ருக்காங்க. அதில் வரப்பை பார்த்திங்கன்னா புகை போட்டு ஒரு பானையை வச்சு புகை போட்டு அதில் புகையை அந்த ஓட்டைக்குள்ளே செலுத்தும் போது எங்கெங்கே புகை வருதோ அந்த இடத்துல அடைச்சிருவாங்க. அப்படி அடைக்கும்போது மூச்சு திணறி எலிகள் இறந்துடும். அடுத்தது ரசாயன கொல்லி வைக்கணும் அப்படின்னா ஜிங்க் பாஸ்பேட்டை வைக்கலாம். ஜிங்க் பாஸ்பேட் 2% அந்த கரித்தூள் இதை கலந்து வைக்கணும். பொதுவாக இது மாதிரி உணவுகள்லாம் கெமிக்கல் உரம் வைக்கும்போது அதில் தேங்காயோ இல்லை கருவாடோ இல்லை பொரியோ அதெல்லாம் வைக்கும்போது 2-3 நாள் திங்கிதான் பார்க்கணும். திங்கிதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வைக்கணும். அப்புறம் 2-3 நாள் கழித்து அதை வைக்காமல் நிற்படணும். இப்படி பண்ணும்போது ஓரளவு எலிகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அலுமினியம் பாஸ்பேட் இது அலுமினியம் பாஸ்பேட் ஒரு வலையில் ஒரு வரப்பில் எடுத்துட்டோம்னா அந்த வரப்பை பொறுத்தளவு எங்கெங்கே ஓட்டை இருக்குதோ அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிடணும். முதல் நாள் அடைச்சிட்டோம்னா மறுநாள் அந்த எலி ஏதோ ஒரு வழியாக வந்திருக்கும், வெளியில் வந்திருக்கும். அந்த வெளியில் வரும்போது அந்த இடத்துல மட்டும் அலுமினியம் பாஸ்பேட் 6 கிராம் மாத்திரை கிடைக்குது. அந்த மாத்திரையை உள்ளே போட்டு மூடிட்டோம் அப்படின்னாவே அதோடைய வாசனைக்கு அது முக்கால்வாசி எலிகள் அது 75% எலிகள் அதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி புரோமோடைலன் கேக்குங்கிறது நம்ம வீடுகள்லையும் வச்சுக்கலாம். வீட்டில் உள்ள எலிகளுக்கும் பயன்படுத்தலாம், குடோனில் உள்ள எலிகளுக்கும் பயன்படுத்தலாம். புரோமோடைலன் கேக்கை முதல் நாளே கலந்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை நம்ம அங்கங்கே கேக்கு அங்கங்கே வச்சிட்டோம் அப்படின்னாவே எலி சாப்பிட்டுட்டு வெளியில் போய் தான் அது சாகும். வீட்டில் இருக்கவங்க வீட்லேயும் நீங்கள் அதேமாதிரி செய்யலாம். அந்த கேக்கு சாப்பிடும்போது அது நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிக்கப்பட்டு
அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அது வந்து வெளியில் வந்து காற்று தேடும். அப்போ தான் வந்து நரம்புகள்லாம் வெடித்து வாயு வழியாக ரத்தம் வந்து அது செத்து போயிடும். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த முறைகளை கடைபிடிச்சு நம்ம எலியை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த எலியை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான இயற்கை மெத்தடுன்னா பறவை குடில் வந்து நம்ம வந்து வயலில் வந்து தென்னை மட்டையை தலைக்கில் திருப்பி வைக்கிறது, அதுமாரி பறவை வந்து உட்கார்றதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைக்கிறது. அப்படி வைக்கும்போது இரவு நேரங்களில் வந்து ஆந்தைகள் வந்து உட்காந்து அந்த எலியை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால் இயற்கையாகவும் வந்து அந்த எலியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இது செலவில்லாத ஒரு சிக்கனமான முறையாக இருக்குது. இது ஒரு சில விவசாயிகள் தான் செய்கிறாங்க, எல்லா விவசாயிகளும் செய்கிறதில்ல. அதேமாரி ஒரு கிராமங்களில் வந்து அவங்க தொன்று இருக்கக்கூடிய பழக்கம் என்னென்னா வெள்ளைப்பாகு எடுத்துக்கிறாங்க. வெள்ளைப்பாகில் வந்து ஒரு 4-5 அச்சு வெள்ளத்தை எடுத்து அதை பாகாக்கி அதில் வந்து பஞ்சு இல்லைனா தெர்மோக்கோல் ஷீட்டு இதெல்லாம் போட்டு உதுத்து ஒரு வெள்ளை கட்டி மாதிரி பிடிச்சிடுறாங்க. ஒரு உருண்டை பிடிச்சி அங்கங்கே வயலில் வச்சிடுறாங்க. இதை வந்து எலி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழிச்சு அந்த உள்ள வெள்ளைப்பாகெல்லாம் கரைஞ்சி செரிமானம் ஆகிடும். ஆனால் அந்த பஞ்சு மட்டும் செரிமானம் ஆகாது, தெர்மோக்கோல் ஷீட்லாம் செரிமானம் ஆகாது. அப்படிங்கும்போது 2 நாளில் ஆட்டோமேட்டிக்காக அது செத்து போயிடும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையும் சரி, வேதியியல் முறைகளாக இருந்தாலும் சரி, உளவியல் முறைகளையும் கடைபிடித்து விவசாயிகள் வந்து இந்த எலியோட தாக்கத்தை குறைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதேமாதிரி எல்லாரும் ஒன்று கூடி, ஒரு கிராமத்தில் இருக்க எல்லா விவசாயிகளும் ஒன்று கூடி இந்த விஷயத்தை செய்யும்போது தான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு 0936024716 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.